என் தமிழ்நாட்டில் பல்வேறு செய்திகளை காணவிருக்கிறோம். என் தமிழ்நாடு. டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் கிருஷ்ணம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் மது பிரியர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. டாஸ்மாக் கடையில் மது வாங்குபவர்கள் அங்குள்ள சாலையோரம் மற்றும் குடியிருப்பு பகுதியில் அமர்ந்து மது அருந்துவதாக கூறப்படுகிறது. இதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிரமங்களை எதிர்கொள்வதால் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் 10 நாட்களுக்குள் கடை அகற்றப்படும் என உறுதியளித்தனர். அதை ஏற்ற பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஸ்கூல் வேன் காலேஜ் பஸ் எதுவும் இந்த ரோட்டில் வரமாட்டேன், நீங்கள் வந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் கொண்டு வந்து வச்சுடணும், அங்கே டாஸ்மாக் இருக்கு, ரொம்ப கண்ணாடி உடச்சிருவாங்க அதை உடச்சிருவாங்கன்னு வரக்கே பயப்படுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க இறங்கி இதில் வர முடியல, பண்ண முடியல, ரொம்ப அட்டூழியம் மீறி வந்து பேசினா பண்ணுனா காலி பாட்டில் வந்து வீட்டுக்குள்ளே போட்டு உடச்சிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஆனால் எதுவுமே வந்து எங்களுக்கு வந்து போகிற கூட வழி இல்லாமல் அளவுக்கு எங்களை தடுத்து வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து நாங்கள் 3 தடவை போராடிட்டோம், இனிமேல் நாங்கள் 3 வரை நாங்கள் போராடுவோம், நீங்கள் தான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். திருப்பூரில் வெள்ளையங்காடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சம்பவ இடத்திற்கு வந்த டாஸ்மாக் அதிகாரிகள் 1 மாதத்தில் கடையை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதேபோல் அங்கேரிபாளையம் சாலையில் உள்ள சிங்காரவேலன் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சையில் நெய்தலூர் சாலையோரத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் குழந்தைகளுடன் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடையால் பல்வேறு இடையூறுகளை சந்திப்பதாக குற்றம் சாட்டிய பெண்கள் மதுக்கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் அகரம் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அந்த பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி 15 நாட்களுக்குள் கடையை அகற்றுவதாக உறுதியளித்தனர். அதை ஏற்ற பொதுமக்கள் கூறியபடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்குவோம் என எச்சரித்துவிட்டு கலைந்து சென்றனர். பெண்களின் தொடர் போராட்டம் காரணமாக தமிழகத்தில் மதுக்கடை இல்லாத தாலுகாவாக அரியலூர் மாவட்டம் செந்துறை உருவாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை தாலுகாவில் 8 டாஸ்மாக் கடைகள் இயங்கி வந்தன. இந்த நிலையில் பொன்குடிக்காடு, ராயல் சிட்டி, RS மாத்தூர், தளவாய், ஈச்சங்காடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள கடையை பெண்கள் அடித்து நொறுக்கினர். இதனால் கடையை காலி செய்துவிட்டு மது பாட்டில்களுடன் டாஸ்மாக் ஊழியர்கள் வெளியேறிய நிலையில் 7 கடைகளும் மூடப்பட்டன. இந்த நிலையில் மீதமிருந்த இரும்புலிக்குறிச்சியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு லாரியில் வந்த மதுபானங்களை பெண்கள் வழிமறித்து திருப்பி அனுப்பினர். இதனால் அந்த கடையும் மூடப்பட்டதால் மதுக்கடை இல்லாத தாலுகாவாக செந்துறை உருவாக்கியுள்ளது. கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி வனப்பகுதியில் ஈஷா யோகா மையம் நிகழ்ச்சிகளை நடத்தி ஒலி மாசுவை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் விளக்கம் அளித்துள்ளது. வெள்ளையங்கிரி வனப்பகுதியில் ஈஷா யோகா மையம் சார்பில் மகா சிவராத்திரி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதால் வனப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தீர்ப்பாய பதிவாளர் மீனா சதீஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை பொறியாளர் சார்லஸ் பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் ஈஷா யோகா மையம் அமைந்துள்ள பகுதியில் ஒலி மாசு 55 டெசிபல் அளவுக்கு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வனப்பகுதியில் நடந்த நிகழ்ச்சியால் வனத்தின் அமைதி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான பிற துறைகள் ஜூலை 3ஆம் தேதி விளக்கம் அளிக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பொய்யப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரூர் அடுத்த பொய்யப்பட்டி கிராமத்தில் கடந்த 1958ஆம் ஆண்டு அரசு துவக்க பள்ளி தொடங்கப்பட்டது. இந்த பள்ளி கடந்த 2005ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது.
தற்போது இந்த பள்ளியில் 233 மாணவர்கள் படித்து வருகின்றனர். எனினும் இங்கு 8ஆம் வகுப்பு முடித்தவுடன் 9ஆம் வகுப்புக்கு தீர்த்தமலை அல்லது அரூரில் உள்ள பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்ல வேண்டியுள்ளது. இந்த நிலையில் இந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை தமிழக அரசிடம் வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது வரைக்கும் அதிகாரிகள் எந்த விதமான ஒரு ஆக்ஷனே எடுத்துக்கலைங்க. அதே நேரத்தில் இங்கே 250 பிள்ளைங்க மேலே படிக்கிறாங்க, ஆண் பெண்கள் இருக்கிறாங்க. இங்கே சூழ்நிலை பெண்களுக்கு பாதுகாப்பு தீர்த்தமலையோ அரூரோ செல்ல முடியாத சூழ்நிலை, பெண்கள் வாழ்ந்த ஸ்கூல் போக முடியாது இருக்கிறாங்க. அதனால் இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியாக கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற 10 பிள்ளைங்களுக்கு பெற்ற பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு பள்ளி கல்வித்திறனை வரும். நாங்கள் இப்போ ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து பெற்றோர்லாம் சேர்ந்து ஒரு நிதி திரட்டி ஒரு 1 லட்ச ரூபா நாங்கள் ஸ்கூலில் உயர்நிலைப் பள்ளியாக மாற்றணும்னு சொல்லிட்டு பணம் கட்டணுங்க. இது வரைக்கும் ஒரு 5 ஆண்டு மேலே ஆகி போச்சு, யாருமே நடவடிக்கை எடுக்கலைங்க. இங்கே இப்போ இங்கே இருக்கிறது இப்போ மாணவர்களும் தீர்த்தமலைக்கும் அரூருக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ அந்த பெண்கள் அவங்க அப்பா அம்மா வெளியில் போகிறதுனால அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. அது அங்கேருந்து சாப்பாடு செய்ய முடியதில்லை, பட்டினியாகவும் அங்கேருந்து போகிறதுனால பிள்ளைங்க படிக்க முடியாது, பாதியில் நின்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. இங்கே திருப்பூருக்கு தண்ணீர் வழங்கும் பிரதான குழாயில் ஏற்பட்ட விரிசலால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக்கி நொய்யல் ஆற்றில் கலந்தது. திருப்பூருக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து குழாய்கள் மூலம் குடிநீர் கொண்டுவரப்படுகிறது. இந்த நிலையில் திருப்பூர் மங்களம் சாலையில் உள்ள டைமண்ட் திரையரங்கம் அருகே உள்ள நொய்யல் கரையோரம் பெரிய பிரதான குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை இந்த குழாயில் ஏற்பட்ட விரிசலால் தண்ணீர் வெளியே கசிய தொடங்கியுள்ளது. ஆரம்ப நிலையிலேயே மாநகராட்சி அதிகாரிகள் விரிசலை சரி செய்யாத காரணத்தால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி நொய்யல் ஆற்றில் கலந்துள்ளது. குன்னூரில் மலை ரயில் பாதையில் மரங்கள் விழுந்ததால் மலை ரயில் பாதையிலே நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். குன்னூர் பகுதியில் கடந்த 4 நாட்களாக காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் குன்னூரில் மரங்கள் வேரோடு சாய்ந்து மின்கம்பங்கள் மீது விழுந்ததால் பல பகுதிகளில் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கின. இதனிடையே குன்னூரில் இன்று காட்டேரி அருகில் பழமையான மரம் வேரோடு சாய்ந்து மலை ரயில் பாதையில் விழுந்ததால் மலை ரயில் பாதையிலே நிறுத்தப்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கடந்த அடித்த 3 நாள் பயங்கரமான மழையினால இப்போ ரயில்வே இதில் பெரிய ராட்சத கற்பூர மரம் ஒன்று விழுந்து இப்போ ரயில் பாதிப்பாயிருக்குது. அதனால் இப்போது நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா ரயில்வே துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சு இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. மரத்தை கட் பண்ணி ட்ராக் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்ருக்குறாங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே இருக்கிற பகுதியெல்லாம் பார்வையிட்டு அந்த இருக்கிற மரங்களையும் அப்புறப்படுத்தணும். திருவண்ணாமலையில் பல்வேறு இடங்களில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை அடுத்த நாவக்கரையை சேர்ந்த சுபாஷ், ரஞ்சித், அரவிந்த், விஜயராஜ், யுவராஜ் உள்ளிட்ட 8 பேர் பல்வேறு வழிப்பறி மற்றும் குற்ற சம்பவங்களில் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள். இந்த நிலையில் அவர்கள் நேற்று இரவு பாலத்தில் கூட் ரோடு சாலையில் இருசக்கர வாகனத்தில் மனைவியுடன் வந்து கொண்டிருந்த சேகர் என்பவரை தாக்கி 15,000 ரூபாய் பணம், 3 சவரன் நகைகள் பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து மங்கலம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சேகர் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட 8 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சர்வதேச அளவில் யோகாவில் சாதனை படைத்த தம்மை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் வேதனை தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியினை சேர்ந்தவர் இளைஞர் அரவிந்த். கூலி தொழிலாளியின் மகனான இவர் உலக அளவில் யோகா போட்டியில் பங்கேற்று பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற யோகா போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் தம்மை கண்டுகொள்ளவில்லை என்றும் வறுமையில் வாடும் தமக்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்றும் அரவிந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நான் 3 வருஷமாக இந்தியா டீமுக்கு ஆடிட்டு இருக்கேன். இந்தியா டீம் கேப்டன் ஆடிட்டு இருக்கேன். இது நான் போகிற செலவு எல்லாமே என்னோடது தான். ஆனால் 3 இயர்ஸாக இது ஹார்ட்ரிக் கோல்டு, இதுக்கான பெனிஃபிட் எதுவும் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே எனக்கு பண்ணல. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஸ்போர்ட்ஸுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு நான் 3 இயர்ஸாக பண்ணி எனக்கு எந்த பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்கல. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த காட்டேரியில் உணவு தேடி சாலையோரம் வலம் வந்து கொண்டிருந்த யானைகளுடன் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். வனப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சியால் உணவு மற்றும் குடிநீர் தேடி வன விலங்குகள் குடியிருப்புகளுக்குள் தஞ்சமடைந்து வருகின்றன. அவ்வாறு உணவு தேடி குன்னூரை அடுத்த
காட்டேரியில் சாலையோரமாக அலைந்து திரிந்த காட்டு யானை ஒன்று அங்கு கிடந்த பழங்களை சாப்பிட்டு பசியாற்றியது. இதை கண்ட சுற்றுலா பயணிகளில் சிலர் யானை முன்பு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். வன விலங்குகளுடன் செல்ஃபி எடுக்கக்கூடாது என வனத்துறை எச்சரித்துள்ள நிலையில் இவ்வாறு அத்துமீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணப்பாறை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டை காண சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மலையடிப்பட்டியில் புனித செவேரியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கி காளையை அடக்க முயன்றனர். விழாவை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர செய்யும் வகையில் சேலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இயற்கை வாழ்வியல் தொடர்பான வித்தியாசமான நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். 3 லட்சம் ரூபாய் கார் முதல் 30 கோடி ரூபாய் சொகுசு பேருந்து வரை வேகமாக பறக்கும் சாலையில் இந்த மாட்டு வண்டி பயணம் நம் கண்களை வெகுவாக ஈர்த்தது. மாட்டு வண்டியில் மலர் கூட்டம் போல மலர்ந்த முகத்துடன் குழந்தைகள் நகர வாழ்க்கையை விடுத்து கிராமத்தை நோக்கிய அடுத்த தலைமுறைக்கான இயற்கை வாழ்வியல் பயிற்சிக்கான பயணம்தான் இது. சேலத்தில் இருந்து ஏற்காடு மலையடிவாரமான கண்ணங்குறிச்சி கிராமத்திற்குத்தான் இந்த குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு இயற்கை சொகுசு வாகனம் பயணித்தது. நான் இதுவரையும் காரில் தான் வந்திருக்கேன் கிராமத்துக்கு. பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மாட்டு வண்டியில் வந்திருக்கேன். மாடுனா எங்களுக்கு ரொம்ப பயம். இப்போ வந்து நாங்கள் மாடுலாம் பயப்படுறதில்ல. ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மரம் ஏறுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து எங்களுக்கு கற்றுக்கிட்டோம். அதனால் ஈஸியாக இருக்குது. மரப்பாச்சி குழந்தைகள் அமைப்பு சார்பில் நாளைய தலைமுறைக்கான இயற்கை வாழ்வியல் அறிமுக பயிற்சியில் நாற்றாங்கால் என்ற தலைப்பில் சேலம் மாநகர பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டனர். இந்த குழந்தைகளுக்கு விதை தயாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இங்க ரொம்ப நல்லா இருக்கு. இங்க மரம்லாம் எப்படி வீட்டில் வளர்க்குறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாட்டிலில் வச்சு அதில் மண் போட்டு வளர்க்கணும். அது வந்து மரம் வந்து வளர்த்தா ஃபுட்ஸு அப்புறம் வாட்டர் எல்லாம் கிடைக்கும். மரம் இல்லைன்னா யாரும் இல்லை. அப்புறம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் நிறைய பண்ணோம். இப்போ சேத்துல குதிச்சோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மரம் ஏறணும். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு. நாள் முழுவதும் கிராமத்தில் கழித்த குழந்தைகள் மண்ணின் நெருக்கத்தை நன்கு உணரும் வகையில் காலணி எதுவும் அணியவில்லை. மேலும் இமைப்பொழுதும் பிரிந்திருக்க முடியாத செல்போனையும் யாரும் பயன்படுத்தவில்லை. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் என நினைத்த நேரத்தில் நினைத்த நபரிடம் பேசவும் காணவும் முடியும் என்றாலும் அவர்களுடன் மனதால் நெருக்கமாக முடியவில்லை. வந்தோடனே அந்த செடி வளர்க்குறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறமேட்டு நாட்டுனதுக்கு கற்றுக்கிட்டேன். கொத்துறதுக்கு கற்றுக்கிட்டேன். அப்புறம் தேவையில்லாததெல்லாம் எடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து தண்ணியில் பம்பு செட்டில் குளிக்க போகிறோம். மாட்டு வண்டி பயணம், டயர் ஊஞ்சல், சோளக்குள்ளை பொம்மை செய்தல், மரம் ஏறுதல், உணவு சமைக்க உதவுதல், பம்பு செட்டு குளியல் என திட்டமிட்ட நிகழ்ச்சியின் நிறைவாக கிராமத்து திண்ணையில் கதை சொல்லும் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. எனக்கு வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே விட இங்கே பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இங்கே நம்ம அங்கே போய் நம்ம வெளியே வாங்குறது எல்லாமே இங்கே நம்மளே வந்து உற்பத்தி பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சுற்றியும் மரம் அப்படி இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டிஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சயின்ஸில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கனால இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கோடை விடுமுறையில் உறவினர் வீடுகளுக்கு சென்று வந்த காலம் மறைந்து சிறப்பு வகுப்புகளுக்கான கொடுமையான விடுமுறையாக மாறிவிட்ட நிலையில் இயற்கை வேளாண்மையின் அவசியத்தை குழந்தைகளுக்கு உணர்த்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர். தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்த குழந்தைங்க வந்து இன்றைக்கி வந்து மழலையர் பள்ளியில் வந்து வளர்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை பற்றி தெரியும் தெரியல. அதுக்கான ஒரு மாற்று முயற்சியாக இந்த நிகழ்வு வந்து இன்றைக்கி இருக்குது. கோடை விடுமுறையினால் வெளியே போகக்கூடாது, வெயிலில் வந்து நீ அலையக்கூடாது, மண்ணில் கை வைக்கக்கூடாது, தண்ணியை தொடக்கூடாது, வீட்டு ஜன்னல் மேலே ஏறக்கூடாது, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிற குழந்தைகளுக்கு. அந்த கட்டுப்பாடுகளை நீங்கி பெற்றோர்கள் யாரும் இங்கே வரக்கூடாதுங்கிறத அந்த நிகழ்வுடைய
முதல் நோக்கமே. நகர சூழலில் பிறந்து வளர்ந்த குழந்தைகளை ஒரு 50 பேரை வந்து நம்ம இங்கே வந்து இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு இயற்கையை அறிமுகப்படுத்துகிற ஒரு விழாவாக, ஒரு வாழ்வியலை அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இதை நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இதில் மாட்டு வண்டி பயணத்துலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 50 குழந்தைகளை வந்து மாட்டு வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து கூப்பிட்டு வந்தோம். அதுவே அவங்க ரொம்ப புதுமையான விஷயமா இருந்துச்சு. இந்த இயற்கை சூழலில் வந்து அவங்க வந்து செடிகள் வந்து வளர்க்குறது எப்படின்னு வந்து கற்றுக்கிட்டாங்க. மனிதனின் அன்பையும் இயற்கையின் முக்கியத்துவத்தையும் உணரச் செய்வதே இந்த பயணத்தின் நோக்கமாக இருந்தது என்றால் மிகையல்ல. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். தமிழக அமைச்சரவை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை மறுநாள் கூடுகிறது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசின் 4வது அமைச்சரவை கூட்டம் நாளை மறுநாள் மாலை 3 மணி அளவில் கூடுகிறது. ஜூன் மாதம் முதல் வாரத்தில் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாத நாட்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில், துறை ரீதியாக அறிவிக்கப்பட உள்ள அறிவிப்புகள் குறித்தும் துறைகளுக்கான நிதி பகிர்வு குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. அதேபோல் நிலங்களின் வழிகாட்டு மதிப்பில் மாற்றங்கள் கொண்டு வரவும் இந்த அமைச்சரவை கூட்டம் மூலம் திருத்தங்கள் செய்யப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் ரஜினிகாந்த் தனி கட்சி தொடங்கினால் அவரால் செயல்பட முடியாது என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல அளவிலான நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது குறித்து தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளதாகவும், யாருமே போர்க்களத்திற்கு நேரடியாக சென்று வெற்றிகளை குவிக்க முடியாது என்றும் அதற்கு பயிற்சி தேவை எனவும் கூறினார். மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிப்பதாக பலர் குற்றம் சாட்டி வருவதாகவும், ஆனால் மத்திய அரசு சார்பில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி செலவழிக்கப்படாமல் மீண்டும் மத்திய அரசுக்கே திருப்பி அனுப்பப்படுவதாகவும் தமிழிசை புகார் தெரிவித்துள்ளார். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் தனிப்பட்ட முறையில் தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் நினைப்பதை செயலாற்ற முடியாது என்பது எனது தாழ்மையான கருத்து. ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்த அனுபவம் பெற்ற முறையில் அதையும் நான் சொல்கிறேன். போருக்கு போகும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்றால் யாருமே நேரடியாக போருக்கு போய் வெற்றிகளை குவிக்க முடியாது. அதற்கு என்று பயிற்சி தேவை. களத்தையும் உள்ளத்தையும் தயார் செய்ய வேண்டும், வீரர்களை தயார் செய்ய வேண்டும், தொண்டர்களை தயார் செய்ய வேண்டும். ஆக அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக போருக்கு என்று அண்ணன் சொல்வது, ரஜினி சொல்வதை மாற்றி தனிக்கட்சி தொடங்கினால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயலாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் பாஜக ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் கட்சி என்ற விதத்தில் நாங்கள் அழைக்கிறோம். தமிழக கல்வி முறைக்குள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வருவது மாணவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு ஆகாது என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் சிவபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு மற்றும் நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக திமுக சார்பில் கருத்தரங்கம் நடந்தது. இந்த கருத்தரங்கில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், கல்வி தரத்தை உயர்த்துவதாக கூறி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை தமிழக கல்வி முறைக்குள் புகுத்துவது மாணவர்களின் பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என தெரிவித்தார். திமுக கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை முறையாக செயல்படுத்தாத அதிமுக அரசு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எப்படி செயல்படுத்தும் என கனிமொழி கேள்வி எழுப்பினார். சிபிஎஸ்இ சிலபஸ் வந்து தமிழ்நாட்டு கல்வித்துறைக்குள்ள கல்வி முறைக்குள்ள கொண்டு வருவது என்பது நிச்சயமாக தீர்வாகாது. சிபிஎஸ்இ கல்வி முறையை விட சிறந்த கல்வி வழிமுறைகள் பல உலகத்தில் இருக்கு. அதை புரிந்து கொண்டு அதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி. இன்று இருக்கக்கூடிய அதிமுக அரசு அதையே சரியா செயல்படுத்தல, அதை மேம்படுத்தவில்லை. இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்தில் அந்த சமச்சீர் கல்வியை அவர்கள் சரியாக மேம்படுத்தி செய்திருந்தால் நிச்சயமாக இன்று நம் மாணவர்கள் மிகச்சிறந்த அளவிற்கு அதில் பயன்பட்டிருப்பார்கள். நெல்லை அடுத்த கிருஷ்ணாபுரத்தில் தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான இடத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நாள்தோறும் சேமிக்கப்படும் மருத்துவ கழிவுகள் வாகனம் மூலம் எடுத்து செல்லப்பட்டு
கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள அந்த மருத்துவமனைக்கு சொந்தமான இடத்தில் கொட்டப்பட்டு எரியூட்டப்பட்டு வருகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருப்பு வாசிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இன்றும் மருத்துவ கழிவுகளை கொட்ட வந்த வாகனத்தை பொதுமக்கள் மறித்ததால் திரும்பிச் சென்று விட்டனர். நாள்தோறும் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை எரிப்பதால் உண்டாகும் புகையால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விதிமுறைகளெல்லாம் வந்து எல்லா மருத்துவமனைகளும் பின்பற்றுதான் என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து இந்த பொதுமக்களுக்கு தெரியாமலே இந்த இது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இதை பசங்க எல்லாரும் பார்த்து இதை மறித்து இதை நிப்பாட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை மறிச்சிருக்கும் போது அதுக்கு கூட அவங்க பதில் சொல்லாமல் வந்து ஒரு ஓடுத நிலையை தான் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. பக்கத்தில் வீடுகள் இருக்குது, பக்கத்தில் கோயில் இருக்குது. இதுக்கு எல்லாமே ஒரு மதிப்பு கொடுக்காம ஒரு குழியில் ஒரு மறைக்கிற விதமாக இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய குற்றம். இதை உடனே தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா வந்து மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு நாங்கள் தகவல் கொடுத்து இதை தொடர்ந்து இதை நடக்க விடாமல் நாங்கள் தடுப்போம். தமிழ்நாட்டில் பல்வேறு செய்திகளை பார்த்து மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.